அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்மை காலமா ஒரு பழைய ஞானி ரொம்பவும் பிரபலமாயிருக்கிறார், போதி தருமர் அப்படிங்கிறவர். இந்த போதி தருமர் அப்படிங்கிறவர் கூட நம்ம புத்தகங்கள்ல படிச்சு நம்முடைய பாரம்பரியத்திலேருந்து தெளிவடைஞ்சு தெரிஞ்சு அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதை விட கொஞ்சம் திரைப்படம் மூலமா அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப வாய்ப்பாய் போச்சு. எப்படியோ நல்லவர்களை பெரியவர்களை நாம மறுபடியும் நினைவு கூர்வது ஒரு நல்ல பழக்கம். போதி தர்மர் தான் இப்படி எல்லாம் தெரியாம போயிட்டார் நினைக்க வேண்டாம். போதி தர்மருடைய மூல குரு புத்தர். புத்தரையே நம்ம சரியா புரிஞ்சுக்காம போயிட்டோம். ஏன்னா புத்தர் இந்த இந்திய நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக மேலே எழுகிற போது அவர் வேதங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணினார். அதுவரையில மக்கள் நம்பிக்கொண்டிருந்த சொர்க்கம், நரகம், மோட்சம் இவற்றையெல்லாம் புத்தர் கேள்வி கேட்க தொடங்கினார். அப்புறம் யாக யஜ்யங்கள்ல ஆடுகளை பலி கொடுப்பதையெல்லாம் கண்டிச்சார். நம்முடைய நீண்ட கால பக்தி வழிபாட்டு முறைகளை எல்லாம் ஒரு உலுப்பி அறிவு பூர்வமா புத்தி, புத்தா, போத இதெல்லாம் அதுல இருந்து பிறந்தது. அதாவது நம்முடைய புத்தி என்கிற அறிவின் அடிப்படையில் வைத்துக்கொண்டு மனதை வெளியே தள்ளு என்றவர் புத்தர். அதாவது மனம் என்பது பழகாலமா சேகரிச்ச ஒரு உணர்ச்சி நிலை. அது கடந்த கால சேகரிப்பு. மனம் என்பது கடந்த காலத்தின் சேகரிப்பு. புத்தருடைய மெசேஜ் என்னன்னா, மனதிலிருந்து வெளியே வா அப்படிங்கிறது தான். மனசு அடக்கு கிடக்குங்கிறதுலாம் இல்ல, மனதிலிருந்து வெளியே வா அப்படிங்கிறது தான் புத்தருடைய ஆழமான செய்தி. அந்த வரிசையில புத்தருக்கு நிகராக வந்த சீடர் தான் போதி தருமர். நமக்கு அவரை பத்தி என்ன ஒரு பெரிய பெருமை அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டுக்காரரு, அவர் காஞ்சிபுரத்துக்காரரு. அதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடே நம்பாளப்பா அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அவர் புத்தருடைய கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஈர்க்கப்பட்டுன்னு சொன்னா மனசு இருக்குன்னு அர்த்தம். புத்தருடைய கோட்பாடுகளின் நியாயங்களை உணர்ந்து கொண்டு புத்தருடைய வழிமுறைகளை தம்முடைய வாழ்க்கை முறையாக அவரும் பின்பற்ற தொடங்கினார்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பின்பற்றுவது என்பது மனத்தினுடைய ஒரு செயல். அதை நடைமுறைப்படுத்தினார். பின்பற்றுவது வேறு, நடைமுறைப்படுத்துவது வேறு. அதனால்தான் போதி தர்மர் என்ன சொல்வார்கள், இஸ் ஈக்குவலன்ட் டு புத்தா, இஸ் அனதர் புத்தா. எப்பவுமே புத்தர் தனக்கு சீடர் பரம்பரையை தோற்றுவிக்கவே மாட்டார், இன்னொரு புத்தரை உருவாக்குவார். நீயும் புத்தர் தான் அப்படிங்கறத அடையாளப்படுத்துவதுதான் புத்தருடைய வேலையே. இந்த போதி தர்மரை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் நாம தெரிஞ்சுக்காம போயிட்டோம். புத்தருடைய கருத்துக்களை சீன தேசத்துல கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் சீன தேசத்துக்கு மன்னருடைய அழைப்பை ஏற்று போகிறார். அதற்கு முன்பே புத்த மதம் கொஞ்சம் பரவி இருக்கு. அங்க ஒரு அருமையான சம்பவம் பாருங்க. அந்த ஊர் எல்லையில சீன தேசத்து அரசர் அவரை வரவேற்றாராம். அப்படி வரவேற்கும் போது தொலைவில் நடந்து வருகிறார் போதி தருமர். அவர் நடந்து வரும்போது சாஞ்சு 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 நடந்து வர்றார். இதை சீன அரசர் பார்க்கிறார், என்ன இவருக்கு கால் சரியில்லையா, ஏன் இப்படி ஒரு மாதிரி நடந்து வராரு அப்படின்னு. கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்தா இன்னொரு வேடிக்கையா இருக்கு. போதி தர்மர் ஒரு கால்ல செருப்பு போட்டிருக்கிறாரு, இன்னொரு கால் செருப்பை தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு நடந்து வரார். எப்படி இருக்கும்? பயங்கர காமெடி. ஒரு ரொம்ப பெரிய துறவி, மரியாதைக்குரியவர் அப்படின்னு ஒரு அரசரே வரவேற்கிறதுக்காக வந்திருக்கிற ஆளு கையில ஒரு செருப்பை தூக்கிட்டு வராருன்னா எப்படி இருக்கும்? ஒரு கையில செருப்பு, ஒரு காலில் செருப்பு, சாஞ்சு சாஞ்சு நடந்து வரார். அவரை வரவேற்று முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அரசர் கேட்கிறாரு, தவறா நினைக்க கூடாது, நீங்க ரொம்ப பெரிய மனிதர், ஏன் நீங்க ஒரு கையில செருப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். ஆமா ஆமா, தப்பு தான், ஒரு கையில செருப்பு வச்சிருக்க கூடாதுன்னு அந்த செருப்பை எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டாரு போதி தர்மர். என்னங்க செருப்பை எடுத்து தலைமையில வச்சிருக்கீங்க? செருப்பை யாராவது தலைமையில வச்சிருப்பாங்களா? இங்க இருக்கிற யாராவது செருப்பை தலைமையில வச்சிருக்காங்களா? நீங்க என்ன செருப்பை தலைமையில வச்சிருக்கீங்களேன்னு கேட்கிறார் போதி தர்மர். போதி தர்மர் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறார், நீ தலையில என்னமோ வச்சிருக்கிறிய, அது என்ன? அவர் சீனாவுடைய பேர் அரசர். அவர் மேல தலையில தங்கத்துல கிரீடம் வச்சிருக்கிறார். அவரை பார்த்து கேட்கிறார், நீ தலையில வச்சிருக்கிறியே அது என்ன? அது கிரீடம். நாங்க யாராவது இப்படி ஏதாவது தள்ள வச்சிருக்கோமா? எல்லாரும் வெறும் தலையோட தானே இருக்கிறோம். நீ மட்டும் என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்கு, உன் தலைமையில கிரீடம் வச்சிருக்கிறியே. பாருங்க, ஒரு அரசரை சந்திச்ச உடனே சரி கட்டணும், நாம இவரை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு இங்க நம்ம மதத்தை பரப்பணும்,
நம்ம இவரை கைக்குள்ளார வச்சிருந்தாதான் இங்க சோறு தண்ணி கிடைக்கும், தங்கறதுக்கு இடம் கிடைக்கும், இதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்படி எல்லாம் நினைச்சா அவன் சாமியாரே கிடையாது. இவனை தயவு எப்படி ஏத்துக்கிறது, இவனை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி போறது, இவனை எப்படி நம்ம சிஷ்யன் ஆக்குறது எல்லாம் யோசிச்சுட்டா அவர் உண்மையான ஞானியா இருக்க முடியுமா? சாமியார் அவனா இருக்கலாம், ஞானியா இருக்க முடியுமா என்ன? போதி தர்மர் கேட்கிறாரு, உன் தலையில நீ கிரீடம் வச்சிருக்கிறியே, ஏன் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. நான் ராஜா, ஆனா நான் தள்ள கிரீடம் வச்சிருக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரையும் விட நான் வித்தியாசமானவன் உன்னுடைய அகங்காரத்தை காட்டுறதுக்கு, உன் திமிர காட்டுறதுக்கு, உன் அகங்காரத்தை காட்டுறதுக்கு தலைமையில கிரீடம் வச்சிருக்கிற. இங்க இருக்கிற எல்லோரையும் விட வேறுபட்டவன் என்பதை காட்டுவதற்கு நீ எப்படி கிரீடம் வச்சிருக்கிறியோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லோரிலிருந்து வேறுபட்டவன் நான் காட்டுறதுக்காக செருப்பு வச்சிருக்கிறேன். செருப்பை எல்லாரும் தாழ்ந்ததுன்னு சொல்வாங்க, கிரீடத்தை எல்லாரும் உயர்ந்ததுன்னு சொல்வாங்க. நீ உயர்ந்தவன் அப்படின்னு காட்டுறதுக்காக தலையில கிரீடம் வச்சிருக்கிற. நான் எல்லாரையும் விட பணிவானவன் காட்டிக்கிறதுக்காக செருப்பு வச்சிருக்கிறேன். இப்ப என்னங்கிற, இப்ப இந்த அரசர் ஆடி போயிட்டார். என்னடா வந்ததும் வராதுமாவே இவரோட பெரிய தகராறா இருக்கே அப்படின்னு ஒரு இடத்துல தங்க வைக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் மறுபடியும் பாக்குற போது சொல்றாரு, நான் நிறைய புத்த பிக்ஷுக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன், அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணிருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த உலகத்துல எல்லாருடைய விருப்பமே ஏதாவது நல்ல காரியம் பண்ணா ரிசல்ட், விளைவு அல்லது எனக்கு சுய லாபம் என்ன கிடைக்குங்கிற தர்ம வியாபாரம் தான் எல்லா பக்கமும் நடக்குது. அந்த ராஜா கேட்கிறார், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறார். போதி தர்மர் சொல்றார், ஒன்னும் கிடைக்காது. ஒன்னும் கிடைக்காதா? உங்களுக்கு எல்லாம் வச்சு சாப்பாடு போடுறேன், இத்தனை சாமியாருக்கு சாப்பாடு போடுறேன், நீங்க எனக்கு ஒரு நன்றியாவது சொல்ல வேண்டாமா அப்படின்னாரு. நீ போடுற சாப்பாட்டை நாங்க சாப்பிடுறதுக்கு நீ தான் எங்களுக்கு நன்றி சொல்லணும். நாங்க என்னத்துக்கு சாப்பாடு சாப்பிடணும் என்ன தலையெழுத்து? நாங்க எங்க வேணாலும் சாப்பிடுவோம், என்ன வேணாலும் சாப்பிடுவோம், நீ போடுறதான் சாப்பிடணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? அதனால நீ போடுற சாப்பாட்டை நான் சாப்பிடறதுக்கு நீ தான் எனக்கு நன்றி சொல்லணுமே ஒழிய நான் உனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னார். இப்ப போதி தர்மரை புரியுதா? எல்லாரும் எப்படி சிந்திப்பாங்களோ அப்படி வழக்கம் போல சிந்திச்ச. இப்போ ஒரு கூட்டத்தை பாருங்க, இன்னைக்கு சாமியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதை சொன்னா மக்கள் விரும்புவாங்களோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே போறவங்க. கூட்டத்தை சேர்ப்பவர்கள் ஞானிகள் இல்லை. கூட்டம் என்ன நினைக்கிறதோ அதிலிருந்து மாறி உண்மையை அறிவிக்கிறவர்கள் தான் உண்மையான ஞானி. போதி தர்மர் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஞானி. அவர் என்ன பண்றாரு, சீனாவில் தன்னுடைய பிரச்சாரத்தை எல்லாம் ஆரம்பிக்கல, தன் மத பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல, சௌத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டார். எப்படி? ஒரு சாதாரண சௌறு, அந்த சௌத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு அவர் பாட்டுக்கு. அங்க வர்றவன்லாம் கேட்கறான், என்ன சாமி சௌத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க விஷயம் சொல்ல மாட்டீங்களா? சௌத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறீங்க, எங்களுக்கு விஷயம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். அவர் பேசாம உட்காந்துருக்காரு. எவ்வளவு நாளா? மாச கணக்கா உட்காந்துருக்கார், வெறும் சௌத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. கடைசியா அங்க வந்ததுல ஒருத்தன் சொன்னா, திரும்பி பாரு, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு, நீ சொல்ல வந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடு. இப்படி வற்புறுத்தினா பாருங்க. போதி தர்மர் கேட்கவே இல்லை. இப்ப நீ மட்டும் திரும்பல, என் கையை வெட்டி உன் முன்னால போடுவேன் அப்படின்னா. எவ்வளவு பெரிய பயமுறுத்தல் பாருங்க, என் கையை வெட்டி ஓ முன்னால போடுவேன். அப்பவும் போதி தர்மர் பயப்படல. கடைசியா அவன் கையை வெட்டி போதி தர்மருக்கு முன்னாடி தூக்கி போட்டான் பாருங்க. அப்பதான் திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு, நான் ஏன் சவுத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்தேன்னு எல்லாம் கேட்டீங்கல்ல, இங்க இருக்கிற உங்க யாரு மூஞ்சிக்கும் சவுத்துக்கும் வித்தியாசமே இல்லடான்னார். எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க. இந்த சவுறு எப்படி இருக்கோ அப்படி தாண்டா உங்க மூஞ்சி இருக்கு. நான் உங்ககிட்ட என்னத்த சொல்றது? ஒரு பயலுக்கு கூட தவிப்பு இல்லை, ஒரு பயலுக்கு கூட ஒரு உணர்ச்சி இல்லை, உன்னை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இல்லை. இந்த கையை வெட்டி போட்டான் பார், இவன் தான் முதல்ல உயிர்ப்புடைய மனிதன். அதனால நான் இப்ப அந்த கையை சரி பண்ணணும்னு மருந்து முறைகளால அந்த கைகளை சரி பண்றாரு. மகத்துவத்தால இல்ல, ஆச்சரியத்தால இல்ல, அதிசயத்தால இல்ல, உடஞ்ச கையை எப்படி ஒட்ட வைக்க முடியும்னு மருத்துவத்தால போதி தர்மர் அந்த கையை சரி பண்றார். அதன் பிறகு அவருடைய புகழ் பரவ தொடங்குகிறது. அவரு எவ்வளவு உச்சத்துக்கு போனார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அவர் புத்தரை படிச்சுட்டு புத்தருடைய கருத்தை பிரச்சாரம் பண்ண போன ஒரு சாதாரணமான மலினமான சமய பிரச்சாரகர் அல்லர். அவர் ஒரு புத்தா, அவர் ஒரு புத்தரே. எப்படி பாருங்க, ஒருத்தன் கொண்டு வந்து புத்தருடைய கருத்துக்கள்லாம் எழுதின புத்தகத்தை கொண்டு வந்து போதி தர்மர் கையில கொடுக்கறான். கொடுத்துட்டு சொல்றான், நான் புத்தரை புரிந்து கொள்ள விரும்புகிறேன், நீங்க எனக்கு பாடம் நடத்த முடியுமா? இந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பாடம் நடத்த முடியுமா? இதுக்கு போதி தர்மர் பதில் என்ன தெரியுங்களா? டேய், ஒண்ணு இந்த புஸ்தகத்தை தூக்கி நெருப்புல போடு, இல்லையா என்ன தூக்கி நெருப்புல போடு. உனக்கு புத்தரை இந்த புத்தகம் புரிய வைக்க முடியும்னு சொன்னா நான் உனக்கு தேவையில்லை. நான் உனக்கு புத்தரை புரிய வைக்க முடியும்னு சொன்னா இந்த புஸ்தகம் தேவையில்லை.
இன்னைக்கு எல்லா பிரச்சாரம் பண்றவனும் ஏதாவது ஒரு சமய புஸ்தகத்தை நம்பி தானே பிரச்சாரம் பண்றான். யாருக்காவது சொந்த அனுபவம் இருக்கா? கடவுளை எல்லாரும் பிரச்சாரம் பண்றானே, எவனாவது கடவுளை பார்த்தானா? கடவுளோட பேசினானா? கடவுளோட குடுத்த நடத்தினானா? இல்ல, புஸ்தகத்தை நம்பி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா போதி தர்மர் என்ன சொல்றாரு? புத்தருடைய கருத்துக்களை புத்தகத்திலிருந்து சொல்வது என்னுடைய வேலை அல்ல. இந்த புத்தகம் உனக்கு புத்தரை புரிய வைக்க முடியும் என்றால் நான் தேவையில்லை, என்னை தூக்கி நெருப்பிலே போடு. இல்லை, நான் உனக்கு புத்தரை புரிய வைக்க முடியும் என்றால் இந்த புத்தகம் தேவையில்லை, புத்தகத்தை தூக்கி நெருப்பிலே போடு. இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு உன்னதமான மகா புருஷர் போதி தர்மர். அவர் ஒரு தமிழர், காஞ்சிபுரத்துக்காரர் அப்படிங்கறத தமிழர்கள் பெருமை அடைவதை காட்டிலும் அவர் மெய்ஞானி, உண்மை ஞானி. ஏன்னா புத்தர்கள் என்ன பண்ணாங்க, நிறைய ஓய்வு நேரம் இருந்த போது சுவாசத்தை கவனிச்சாங்க, மைண்ட்னா என்னன்னு யோசிச்சாங்க. அந்த மனம் என்பதை வெளியே தள்ளிட்டு, மனம்ங்கிறத நம்மள ஆட்டி படைப்பது, அதுக்கு வெளியே தள்ளிட்டு மனதை எப்படி இயக்குவது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அந்த மனதை இயக்குகிற ஆற்றலை கண்டுபிடிச்சதுனால தங்கள் மனதிலிருந்து பிறருடைய மனத்தையும் ஆட்டி படைக்கிற அளவுக்கு அந்த புத்த ஞானிகள் வலிமை உடையவர்களாக உயர்ந்தார்கள். இதெல்லாம் தான் போதி தர்மரை பற்றிய ரகசியங்கள். இவற்றை நாம் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஓஷோவை படியுங்கள். புத்தரை, போதி தர்மரை உங்களால் புரிந்து கொள்ள முடியும்.